தோசை ஊற்றி ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சப்பு கொட்டி. என்ன தோசை தெரியுமாங்க? பம்கின் தோசை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பம்கின் தோசை. அதுக்கு தொட்டுக்க ஒரு கார சட்னி. அது ரெண்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பம்கின் தோசைக்கு இது போல் மஞ்சள் பூசணியை தோல் சீவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம செத்துற கட்டை இருக்கும்ல, கேரட்லாம் செத்துவோம்ல, அந்த கட்டையில் வச்சு நீங்கள் செத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அரைப்படும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செத்திட்டு தான் நீங்கள் அரைக்கணும். கட் பண்ணி அரைச்சிங்கன்னா அது அரைப்படாது உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு. நான் இட்லி அரிசி எடுத்துகிட்டு அதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பம்கின் வந்து உங்களுக்கு காய்கறி வந்து உங்களுக்கு மிருதுத்தன்மை கொடுக்கறதுனால நம்ம நிறைய வந்து உளுந்து தேவைப்படாது நமக்கு போடுறதுக்கு. அந்த காயை மட்டும் செத்தி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் இந்த பம்கின் வந்து செத்துனதை எடுத்து நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வந்து அந்த மிக்சியும் கழுவி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா மறுநாள் வந்து கொஞ்சம் அந்த கெட்டியாக தான் ஆகிடும் அது. அதனால் நீங்கள் நல்லா தளர்வாக வந்து தோசை ஊற்றுற பார்த்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த மாவு சீக்கிரத்தில் புளிச்சிடும். நீங்கள் 4 மணி நேரம் வெளியில் வச்சிங்கனாலே அது நல்லா பொங்கிடும். உடனே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உடனே தோசை ஊற்றுறதுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு பொங்கணுன்னு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே போல் மாவு பொங்கணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் தோசையும் ஊற்றிடலாம் சூப்பராக. இந்த தோசையை நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது. ரொம்ப சாஃப்டான தோசை இது. நம்ம வெந்தய தோசையெல்லாம் இருக்கும்ல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வந்து எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அதுமாரி ஊற்றிட்டு நீங்கள் சுற்றிலும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு நீங்கள் திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை. அப்படியே கரைஞ்சி போகும் வாயில், அந்தளவுக்கு இருக்கும் தோசை. நம்ம வந்து பம்கின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டு வைப்போம், சாம்பார் வைப்போம், பொரியல் பண்ணுவோம். இது வந்து ஒரு வித்தியாசமான தோசை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தோசை. ஆனால் மாவு வந்து நீங்கள் ரொம்ப புளிக்காமல் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வித்தியாசமாக ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த பம்கின் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கார சட்னி அரைச்சேன். அது எப்படி அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளியை வந்து அதோடு சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன். 3 காஞ்ச மிளகா மட்டும் முன்னாடியே வறுத்து எடுத்துக்கிட்டு தான் நான் இதை வதக்கினேன். அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ கலர் வந்து உங்களுக்கு இந்தமாரி ப்ரௌனிஷ் கலராக கிடைக்கும். உங்களுக்கு கருக்காமல் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா குழவா வதங்கினதுக்கப்புறம் அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நான் வதக்கிட்டு நீங்கள் வந்து அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் வந்து இந்த உப்பு புளிப்பு அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். சட்னி வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டினீங்கன்னா சட்னி ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி.